என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. அட ஆமாங்க. பாமக கட்சியில என்ன நடக்குதுன்னு தெரியாம தொண்டர்கள் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடந்த 4 வருஷமா திமுக அரசையே முதலமைச்சர் ஸ்டாலினும் கடுமையா விமர்சனம் செஞ்சாரு. அதிலும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக அரசை கடுமையா விமர்சனம் செஞ்சாரு. ஆனா இப்ப யாரும் எதிர்பார்க்காத விதமா அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சு ஸ்டாலின் ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்காரு. இதனால பாமக தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஒருவேளை ஐயா ராமதாஸ் திமுக பக்கம் போயிரோரோ என தெரியாம தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ராமதாசும் அன்புமணியும் ஜில்லா படத்துல வர விஜய் மோகன்லால் மாதிரி ஒன்னா இருந்தாங்க. இப்ப யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, 2 பேரும் தனித்தனியே பிரிஞ்சுட்டாங்க. அதுல அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வச்சுட்டாரு. இதனால கோபத்துல இருக்கும் ஐயா ராமதாஸ் நாம யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தினாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி வைக்க காய் நகர்த்திட்டு வராரு. இதற்காக ஜி.கே. மணி மூலம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர ராமதாஸ் மகள் காந்தி மீது தேர்தல் ஜெயிக்க வைக்கணும். அதே நேரம் மகனை எதிர்த்து தீவிர பிரச்சாரம் செய்து அன்புமணியை வீழ்த்தணும். இதனால திமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ராமதாஸ் முடிவெடுத்ததா பேசப்படுது. தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்கிட்ட பேசின ஐயா ராமதாஸ், இபிஎஸ் எதற்காக அன்புமணியின் கூட்டணி வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன் தலைமையில பாமக ஒரே அணிதான். வரும் தேர்தலில் ஜி.கே. மணியும் காந்திமதி போட்டியிட போறாங்க அப்படின்னு சொன்னாரு. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி சிறப்பா இருக்குது அப்படின்னு பாராட்டம் தெரிவிச்சாரு. அதே நேரத்தில் கருணாநிதியின் பாணியில பழம் நழுவி பால் விழுவது போல நடக்குமான்னு கேட்டதற்கு பழம் நழுவி பால் விழுந்து விட்டதாவே நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சிரிச்சாரு. மேலும் திருமாவளவன் உள்ள கூட்டணியில இணைய வாய்ப்புள்ளதா என கேட்டதற்கு அரசியல் எது வேணா நடக்கலாம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பதிலளிச்சார். ஒருவேளை திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அதிமுகவில் மகன் அன்புமணியும் திமுகவில் தந்தை ராமதாசும் களத்தில் எதிரெதிர் திசையில் நிக்க போறாங்க. இதற்கிடையில ஐயா அன்புமணியை விடாதீங்க, என் கட்சி பேரை பயன்படுத்தி அன்புமணி கூட்டணி வச்சிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் ஐயா தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.